ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி இந்த வீடியோ தான் உங்களுக்கு. இப்போ நான் எங்கே இருக்கேன்னா எங்கள் ஊர் திருச்செந்தூர் அருகே இருக்கிறேன். இங்கே பாருங்கள், எங்கள் ஏரியாவில் முருங்கை வாழை எல்லாம் செழிப்புமாக இருக்குது. பார்த்திங்களா, இது வந்து செடி முருங்கை சொல்லுவாங்க. செடி தான், சின்ன செடி தான் இருக்கும். ஆனால் இதெல்லாம் பூ பூத்துருக்கு பாருங்கள். பார்த்திங்களா, எல்லாம் சொட்டு நீர் பாசனம் அப்படி லைன் போட்டுருவாங்க. பார்த்திங்களா, குட்டி மரமாக இருக்குது. பார்த்திங்களா, மரம் இல்லை, குட்டி செடியாக தான் இருக்கும். ஆனால் எல்லாம் பூ பூத்துருக்கு. இப்போ தான் பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு. 2-3 மாதத்தில் எல்லாம் காய்க்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் விலை குறைய ஆரம்பிச்சிடும். இப்போல்லாம் முருங்கைக்காய் காய் கிலோ 300 ரூபாய் மேலே விற்கிது. ஓகே மக்களே, பாருங்கள். பார்த்திங்களா, எல்லாம் தோட்டங்கள், வாழைகள். ஓகே மக்களே, பாருங்கள், உங்கள் ஊர்லெலாம் என்ன ஸ்பெஷல்? எங்கள் ஊரில் முருங்கை வாழை ஒரு காலத்தில் ஒரே எல்லாம் நெல்லாக விளைஞ்சிது. இப்போ பாருங்கள், முருங்கை அண்ட் வாழை. தென்னையெல்லாம் கொஞ்சம் பனைமரம்லாம் போயிடுச்சு. பனைமரம் அவ்வளோ இருக்கும் எங்கள் ஊரில். பனைமரமே கிடையாது, பார்க்க முடியாது, கொஞ்சம் தான் இருக்குது பனைமரம். ஓகே, பார்த்திங்களா, எல்லாம் குட்டி செடி தான். இதான் செடி முருங்கை. எல்லாம் பூ பூத்துருச்சு, தெரியுதா? எல்லாம் பூ பூத்துருக்கு பாருங்கள். பார்த்திங்களா, இது அடுத்த தோட்டம். இதுவும் பூ பூக்க ஆரம்பிச்சிச்சு. பார்த்திங்களா, எல்லாம் முருங்கெல்லாம் இப்போ தான் சீசன் ஆரம்பிக்க போகுது. இனிமேல் தான் விலை குறையும். இப்போதெல்லாம் முருங்கை ரேட் அதிகம், முருங்கைக்காய். இது ஒரு தோட்டம் ஃபுல்லாக முருங்கை தான். பாருங்கள், கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் முருங்கை தாங்க. எல்லாம் எல்லாமே பூவோடு இருக்குது. முருங்கை இது பார்த்திங்களா, அது பக்கத்தில் ஃபுல்லாக வாழை. பார்த்திங்களா, அந்த தோட்டத்துக்கு அடுத்த தோட்டம் இது வாழை. ஓகே, பாருங்கள், தோட்டத்தில் பாருங்கள். இது பார்த்திங்களா, இது அதுக்கு அடுத்த தோட்டம். அந்த வாழைமரத்தை விட இது கொஞ்சம் குட்டியாக இருக்குது. சரிங்களா, நல்லா செழிமையாக இருக்குது பாருங்கள். நல்லா தண்ணி வசதி இருக்குது, அதனால் வாழைகள் செழிமையாக இருக்குது. இதெல்லாம் காடு இருந்தது, எல்லாம் கருவலை மரம் காடு இருந்தது. எல்லாம் காடெல்லாம் அழித்து என்ன விவசாய தோட்டம் தான். அந்த பக்கம் பார்த்திங்களா கொஞ்சம் பனைமரம் இருக்குது. பார்த்திங்களா, இதுதான் பனைமரம்லாம் இப்போ அழிக்கப்பட்டது. அந்த பக்கம் கொஞ்சம் பனைமரம் இருக்குது. பார்த்திங்களா, தெரியுதா? பனைமரம் இருக்குது. பனைமரம் ஒரு அழகு தாங்க. பனைமரம்லாம் குறைஞ்சிடுச்சு. ஃபுல்லாக முருங்கை மரம் தான். இந்த மாதிரி ஒரு தோட்டம். பார்த்திங்களா, எல்லாம் வாழை மரம் தாங்க ஏரியா ஃபுல்லாக.